இது ஒரு ஆத்ம காதல் கதை எபிசோட் 7. போன எபிசோடில் பார்த்தோம் ஒரு பெரிய மாற்றத்துக்கான அறிகுறி எல்லாம் வந்துச்சு. வீலில் ஃபார்ச்சூன் வந்துச்சு. 9 எபிசோட்ஸ் எனர்ஜிலேருந்து நீங்கள் ஏஸ் ஆஃப் கப்ஸ், அதாவது டிவைன் லவ் எனர்ஜிக்கு போகிறீங்க. அந்த மாற்றங்கள்லாம் எப்படி நிகழ போகிறது அப்படின்னு இங்கே பார்க்க போகிறோம். கர்ம வினைகள் வந்து ஒரு முடிவுக்கு வருது. அதிர்ஷ்டம் வந்து எப்போ உங்கள் கதவு தட்ட போகுது. காதல் தான் முக்கியமாக இந்த ரீடிங்கோட கான்செப்ட் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். புதிய அத்தியாயம் ஆரம்பமாகுதா, பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சொல்கிற ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த எனர்ஜி உங்களுக்கு ரெசனேட் ஆச்சு அப்படின்னா ஐ கிளைம் திஸ் எனர்ஜி அப்படின்னு டைப் பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப அழகான ஒரு எனர்ஜி இங்கே இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு நெகட்டிவ் எனர்ஜி மாதிரி தெரிஞ்சாலும் இட்ஸ் அ பாசிட்டிவ் சைன். பார்த்திங்கன்னா இந்த பர்சன் சாரோ எனர்ஜியில், அதாவது ஹீரோ, ரொம்ப துக்கமான சூழ்நிலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க ஹார்ட் சக்கராவை ஹீல் பண்ணிவிட்டு ஆமாம் மாதிரி அப்படியே அந்த எமோஷன்ஸ், தண்ணி எப்போவுமே வந்து எமோஷன்ஸை தான் ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ அந்த எமோஷன்ஸ்லேருந்து வெளியில் வந்து அப்படியே கரையோரமாக அவங்களே அவங்க எமோஷன்ஸை ரிவ்யூ பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பார்த்திங்கன்னா ட்ராவலிங், அவங்க எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்காங்க உள்ளுக்குள்ளே. இட்ஸ் லைக் கோயிங் வித்தின். அவங்களோட இன்னர் வாய்ஸை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி அந்த பர்சனுக்கு அவங்களோட ஆன்சஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க. இல்லைனா அவங்களோட சோல் ஃபேமிலி ரொம்ப துணையாக இருக்காங்க. இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப இருட்டில் இருந்தாங்க, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வெளிச்சத்துக்கு வராங்க. இந்த வெளிச்சத்துக்கு வரனால தான் அந்த காமிக் எனர்ஜிக்கு தண்டனைகள் கிடைக்க போகுதா அப்படிங்கிறதே பார்க்கலாம். அந்த பர்சன் வந்து சேஞ்ச், சேஞ்ச், இதை தான் நம்ம பார்த்தோம் வீல் ஆஃப் ஃபார்ச்சூன். அந்த எபிசோட் 6 என்ன இருக்க எனர்ஜி அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகுது. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இந்த ரீடிங் மூலங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இது மூலம் சச் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி வந்து யாருக்கோ ஒரு சமயத்தில் இல்லை ஒரு சமயத்தில் உதவியாக இருக்கும் அவங்களோட ஹீலிங் ஜேர்னிக்கு. ஸோ ஃபர்தராக அவங்க கனெக்ஷனோட எனர்ஜியை பார்த்துட்டு நம்ம யூஸ்வலாக பண்ணுற எனர்ஜி செக்இன் பார்க்கலாம். அடுத்த எபிசோடு என்ன இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த டைமில் நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள், இந்த ரீடிங்கில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த ஸ்டோரி என்னால் உங்கள் எனர்ஜிலேருந்து தான் பிக்கப் பண்ணுறேன் நான் இந்த ஸ்டோரியை. ஸோ ஸ்டே டியூன்ட். இட்ஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா ரிலீஜியஸ் ஃபேக்டர்ஸ். இவ்வளோ நாளாக இந்த மாதிரி ஒரு பொய்யை சொல்லி தான் இந்த பர்சனை கட்டி போட்டுட்டு இருந்தாங்க. அதாவது காமிக் மதராக இருக்கலாம், காமிக் ஃபெமினாக இருக்கலாம். நான் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ட்ராப் போட்டுக்கிட்டே இருக்காங்க உங்கள் வாழ்க்கையை. ஹீலிங் ஃபேமிலி இஷ்யூஸ் நான் சொல்லலை. இது வந்து ஃபேமிலி ட்ராமா. நாம் அப்படி, நாம் இப்படி, நாமெல்லாம் பெரிய அப்பா டக்கர் அப்படின்னு சொல்லிக்கலாம். எல்லாருமே நார்மல் ஹியூமன் பீயிங் தான். ஜாதியை வச்சு உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க சொல்கிறதுக்கு எந்த பெருசான முகாந்திரமான விஷயங்களும் இல்லை. நம்ம எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காலம் பின்னாடி போனோம்னா பேசிக்காக ஃபியூ ஆன்சஸ்டர்ஸ் பேஸ்லேருந்து தான் வந்திருப்போம். ஸோ இதில் ஜாதி சொல்லி பிரிச்சுக்கிறதுக்கு வந்து அர்த்தம் இல்லாத விஷயங்கள். ஸோ அந்த மாதிரி நாம் பெரிய அப்பா டக்கர், நீங்கள் எல்லாம் நாமெல்லாம் உயர்ந்த ஜாதி, இல்லைனா வந்து நம்மளாம் வேறு கஸ்டம்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னு ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இப்போ இந்த பர்சன் அதெல்லாம் உடச்சிட்டு வெளியில் வராங்க. இட்ஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். பிரபஞ்சமாக தான் சொல்கிறாங்க, அதெல்லாம் இனிமேல் பழிக்க போகிறதில்ல. நீங்கள் அந்த பர்சனை தாராளமாக நம்பலாம். அண்ட் இட்ஸ் சேஃப் ஃபார் யூ டு லவ். ரெண்டு பேர்த்துக்குமே இதெல்லாம் வந்து வெறும் இப்போ ரொம்ப ரீசெண்டான இயர்ஸ், அதாவது 100 அந்த இயர்ஸில் வந்து உருவாகினது அந்த ஜாதி மதம் இதெல்லாம். ஸோ இதெல்லாமே வேலையை பேஸ் பண்ணி தான், நம்மளோட பிளட் லைனை பேஸ் பண்ணி கிடையாது. ஸோ இந்த ஜாதி நம்புறதே வந்து பெரிய முட்டாள்தனமான விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும். இட்ஸ் லைக் தட்ஸ் யூஸ்லெஸ், பாயிண்ட்லெஸ். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை வச்சு தான் வந்து இந்த பர்சனை கட்டி போட்டுட்டு இருந்தாங்க. இனி வந்து அந்த பருப்பு வேகாது, நம்ம ஏன் வேகாது அப்படிங்கிறத வந்து பிரபஞ்சத்துக்கிட்டே கேட்போம். ஸோ உங்களுக்கு இதுலேருந்து பிரபஞ்சம் சொல்கிறது ரிலீஜியஸ் ஃபேக்டர் ஏதாவது ஒன்று வச்சு, உங்களோட கேஸ்ட் அது மாதிரி சூழ்நிலைகள் வச்சு உங்களை யாராவது இவ்வளோ நாளாக தடுத்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இனிமேல் அந்த தடைகள் வந்து உடைப்படுது. அந்த தடையிலேருந்து தான் இந்த பர்சன் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வராங்க. ஏன்னா உங்களை விட்டுட்டு அவங்களால இருக்க முடியல. நீங்கள் வந்து மகாராணி, அந்த எனர்ஜி தான் நினைக்கிறீங்க. இங்கே பாருங்கள், க்ரௌன் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள் தலையில் இப்போ தான் இறங்கிட்டு இருக்குது. இப்போ தான் ஸோ ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் க்ரோ ஆகிட்ருக்கீங்க. யுவர் லவ் லைஃப் இஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை யுவர் ரிலீஜியஸ் அப்ரிங்கிங் அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாத். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தடை மட்டும் இல்லை, உங்களோட காதல் வந்து நிலைத்தன்மை அடையிறதுக்கும் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபேக்டர்ஸ் தான் காரணமாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே நெகட்டிவ் எனர்ஜியை பாசிட்டிவ் எனர்ஜியாக மாற்றிக்கிறீங்க. அது உங்களுக்கு இருக்க ஸ்பெஷாலிட்டி. சரி, இப்போ பார்ப்போம் யார் எனர்ஜியில் என்ன இருக்குது அப்படின்னு. ஸோ இதுலேருந்து பிரபஞ்சம் வந்து என்ன சொல்ல விரும்புகிறாங்கங்கிறது பார்க்கலாம். இது வந்து மேஸ்குலின் எனர்ஜி, இது வந்து ஃபெமினன், இது வந்து பிரபஞ்சம். நாம் போன மை காட் 10 ஆஃப் கப்ஸ். காதல் வாழ்க்கை பிச்சுக்கிட்டு போக போகுது. மேஸ்குலின் வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக இருக்காங்க. 10 ஆஃப் கப்ஸ். இது பார்த்திங்கன்னா ஃபேமிலி துரோகம். திரும்ப திரும்ப இதே எனர்ஜி தான் வருது.
ஃபேமிலி துரோகம், பிரதர்ஸோட சிஸ்டர்ஸ், துரோகம் துரோகம் துரோகம். இதுலேருந்து இந்த பர்சன் இப்போ ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக இதுலேருந்து வெளியில் வந்து அவங்க இப்போ என்ன இந்த இந்த கதையும் அப்படி தான். அதாவது ஒரு மர்மைட் வந்து ஒரு ஹியூமனை கல்யாணம் பண்ணிக்கிற கான்செப்ட் தான் இந்த இந்த இது எல்லோரும் பார்த்துருப்பீங்க, மோஸ்ட்லி எல்லோரும் பார்த்துருப்பீங்க. இட்ஸ் லைக் அனிமேட்டட் மூவி இந்த கான்செப்ட்டு. இது பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபாதர் கடல் ராஜா, இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்கள பார்க்க வந்திருப்பாங்க கடல்லேருந்து குழந்தை பிறந்ததுக்கு வாழ்த்து சொல்ல. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் எல்லாம் இனிமேல் போக போகுது. இந்த பர்சன் வந்து இனிமேல் ஃபேமிலி ட்ராமாவுக்கு மாட்ட போகிறதில்ல. இதை முறிக்கிறதுக்கு தான் அவங்க சதி பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து இந்த காதலை இந்த பர்சன் உங்ககிட்ட சொல்லிடக்கூடாது, நீங்கள் காதலை அடுத்த அடி எடுத்து வச்சிடக்கூடாது அப்படின்னு பண்ணுறாங்க. நீங்கள் தான் இந்த பர்சனுக்கு கைடிங் ஸ்டார். இந்த பர்சன் வந்து உங்களை பார்த்து தான் எல்லாமே பண்ணுறாங்க. நியூ பிகினிங் மாஸ்குலின் எனர்ஜியில் தான் இருக்குது, பவர்ஃபுல். ஸோ இது எல்லாத்தையுமே எது பிளாக் பண்ணது? 5 ஆஃப் சோர்ட்ஸ். ஒரு துரோகம் பிளாக் பண்ண பார்த்துச்சு, ஆனால் அது நடக்குமா? நம்ம போன எபிசோடில் பார்த்த மாதிரி தான் அந்த காமிக் ட்ராமா ஃபெயில் தான் ஆக போகுது. இங்கே பாருங்கள், ஃபேமிலி ட்ராமா, காமிக் ட்ராமா. இது வந்து பிரதர் எனர்ஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒய்ஃப் கேரக்டர், அதாவது மாஸ்குலினோட ஒய்ஃப் இல்லைனா அவங்களோட ஒய்ஃபையே வந்து ட்ராப்பாக போட்டு இந்த மாஸ்குலினை கவர் பண்ண ட்ரை பண்ணுற ஒரு ரொம்ப தரம் தாழ்ந்த வேலை பார்க்குற ஒரு எனர்ஜி தான் இது. ஸோ இதெல்லாம் விட்டு இந்த பர்சன் வந்து வாக்கவே பண்ண ட்ரை பண்ணுறாங்க. பட் திரும்ப திரும்ப கிளாரிட்டி, டிவைன் இன்டர்வென்ஷன். இந்த பர்சன் உங்ககிட்ட வந்து காதலை சொல்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இந்த மாஸ்குலின் எனர்ஜியில் தான் மோஸ்ட்லி இருக்குது பாருங்கள். லவ்வர்ஸ் கார்டு, 6 ஆஃப் கப்ஸ். இவங்களுக்கு வந்து இந்த காதலை பற்றின புரிதல் நல்லாவே இருக்குது, உங்களை பற்றின புரிதலும் இருக்குது. நீங்கள் வந்து குயின் ஆஃப் காயின்ஸ், ரொம்ப ஸ்டேபிளான பர்சன். நான் சொன்ன மாதிரி இப்போ தான் நீங்கள் எங்கே போயிட்டுருக்கீங்க? உங்களை வந்து ஃபஸ்ட் இப்படி தான் பார்த்தாங்க, ரொம்ப வந்து கொஞ்ச நாள் முன்னாடி இந்த மாஸ்குலின் உங்களை என்ன நினச்சாங்க அப்படின்னா, இட்ஸ் லைக் இதை ஒன்றும் பெருசாக இவங்கக்கிட்ட ஒன்றும் பெரிய டேலண்ட்டாக இல்லை, இட்ஸ் ஓகே, இட்ஸ் குட், பட் நான் எதிர்பார்க்குற மாதிரிலாம் இல்லை அப்படின்னு எதாவது நினச்சிருந்தாங்க அப்படின்னா இப்போ வந்து வாயை திறக்கிறாங்க. வாவ் அப்படின்ற மாதிரி தான். ஐ மீன் நீங்கள் இல்லைனா ஹீரோயினோட வளர்ச்சி இருக்குது, பெரிய ஹார்ட் ஒர்க்கர். அவங்க வந்து இட்ஸ் லைக் ஸ்டன் ஆகியிருக்காங்க. ஹீ ஸ்டன்ட். பார்த்திங்கன்னா மெஜிஷியன், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பீங்க நீங்கள். உங்களோட ஒரு ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லைனா வந்து உங்களோட ஸ்மைல் ரொம்ப நல்லாயிருக்கும், உங்கள் ஹேர் ரொம்ப வேவியாக இருக்கும். மேபி உங்களுக்கு கோல்டன் ஹேர் இருக்குது, இல்லைனா வந்து உங்கள் ஹேர்க்குன்னு ஒரு தனி கலர் இருக்குது. நைட் ஆஃப் வான்ஸ். எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் இந்த பர்சன் உங்களை விட்டுட்டு போக விரும்பலை, போக மாட்டாங்க, பேலன்ஸ் கொண்டு வராங்க. நீங்கள் பொறுமையாக இருக்கீங்க, அது இந்த பர்சனுக்கு பிடிச்சிருக்கு. பிரபஞ்சம் பார்த்திங்கன்னா புது ஆரம்பத்தை இங்கே கொண்டு வராங்க. இதை எதை தாண்டி வருது? கேன் ஃபேமிலி துரோகம். இந்த மாஸ்குலின் எனர்ஜியில் இருக்க துரோகத்தோட அளவு பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவல். லைன் ஆஃப் சோல்ஸ் தான் போன எபிசோடோட லீட் கார்டு. இதுக்கப்புறம் வாவ், ரெண்டும் பக்கம் பக்கமாக வந்திருக்கு. ஸோ பியூட்டிஃபுல். இதுக்கப்புறம் இந்த டெக்கு நான் வந்து எத்தனை ரீடிங்க்கு யூஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதே 9 ஆஃப் சோர்ட்ஸ், ஏஸ் ஆஃப் கப்ஸ் எனர்ஜி வெளியில் வந்திருக்கு. பிரபஞ்சம் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மாஸ்குலின் இதுலேருந்து ஹீல் ஆகி இந்த காதலை நோக்கி வந்துட்டுருக்காங்க. இவங்க பேசாமல் இருக்காங்க அப்படின்னா யூ நீட் டு ட்ரஸ்ட். உங்களை ஏதோ ஒரு விஷயத்துலேருந்து காப்பாற்ற நினச்சிட்ருக்காங்க, அதனால தான் அவங்க வந்து அமைதியாக இருக்காங்க. பட் நீங்கள் எல்லா அப்ஸ்டக்கிளையும் ஓவர் கம் பண்ணி இந்த காதல் சக்ஸஸில் தான் முடியும் அப்படிங்கிறதுக்கு எந்த விதமான சந்தேகமும் ஒரு துளி கூட உங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா இந்த வேர்ல்ட் கார்டோட ஸ்டோரியை தான் ஒரு ஊரே அவங்கள பிரிக்க நினைக்கும், என்டையர் ஊரே, ஒரு கிராமமே அவங்கள பிரிக்க நினைக்கும். ஆனால் 2 லவரும் அவ்வளோ ஸ்டபனாக இருந்து அந்த அந்த தடைகளை உடைச்சி கடைசியில் ஒன்று சேருவாங்க. அதுதான் இந்த ஸ்டோரி. அந்த மாதிரி தான் நீங்களும் தடைகள் எல்லாமே வந்து உடைப்பதற்காகத்தான். பொதுவாக 7 ஆஃப் வான்ஸ் யார் உடைக்கிறது? ஹீரோயின் உடைக்கிறது. 7 ஆஃப் வான்ஸ் நீங்கள் விடுற மாதிரி இல்லை, நீங்கள் ருப்பான்சல். இங்கே பாருங்கள், நீங்கள் ஓயிற மாதிரியே இல்லை. நோ 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 நோ, இது என்னோடய கோட்டை, நான் அடைஞ்சே தீருவேன்றீங்க. உங்கள் கோட்டையை தகர்க்க முயற்சி பண்ணுறாங்க, பட் யூ ஆர் ரீபில்டிங் இட். 10 ஆஃப் வான்ஸ் எனர்ஜி. நீங்கள் வந்து இந்த மாதிரி டஃப் சைக்கிள்ஸ்லாம் சும்மா அல்வா மாதிரி சாப்பிட்டு போயிட்டே இருக்கீங்க. நைட் ஆஃப் சோர்ட்ஸ், கிளாரிட்டி. இந்த பர்சன் மேபி உங்களுக்கு ஏதாவது சொல்லியிருக்கலாம், இல்லைனா வந்து கூடிய சீக்கிரம் இந்த ஹீரோ கிட்டேருந்து உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். பாருங்கள், உங்களுக்குள்ளே இருக்க டிஃப்ரென்ஸ்லாம் வந்து இட்ஸ் லைக் பேலன்சிங். உங்ககிட்ட இருக்க குறை அவங்கக்கிட்ட நிறையா இருக்கும், அவங்கக்கிட்ட இருக்க குறை உங்ககிட்ட நிறையா இருக்கும். இட்ஸ் லைக் நீங்கள் வந்து அப்படியே பர்ஃபெக்ட் ஜாடிக்கேற்ற மூடி அப்படி தான் நீங்கள் இருக்க போகிறீங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே ஜட்ஜ்மெண்ட். இவ்வளோ நாளாக உங்களுக்கு இந்த பர்சனோட ஃபேமிலி பண்ண துரோகம், இல்லைனா உங்கள் காதல் வந்து நடக்கக்கூடாதுன்னு நினச்ச துரோகம், நடக்கக்கூடாதுன்னு நினச்சி செஞ்ச துரோகங்கள் எல்லாமே வந்து ஒரு முடிவுக்கு வருது. சன் கார்டு. ஃபெமினன், நீங்கள் வந்து சரியான பாதையில் இருக்கீங்க. யூ ஆர் இன் த ரைட் டைரக்ஷன். மாஸ்குலின் கூடிய சீக்கிரம் உங்ககிட்ட வர போகிறாங்க. போதுமா? ஆமாம்.
திரும்பவும் உங்ககிட்ட தான் வரப்போகிறாங்க. ரொம்ப ஸ்லோ மூவிங் தான். இங்கே பாருங்கள், ரொம்ப ஸ்லோவாக தான் வராங்க. ஆனால் அவங்கக்கிட்ட மூமெண்ட் நிச்சயமாக இருக்குது. கமிட்மெண்ட் உங்ககிட்ட தான் இருக்குது. இதுதான் போன வாரமும் பார்த்தோம் ஹெரோஃபென்ட்டு. உங்களுக்கு கமிட்மெண்ட் எப்படி வரப்போகுது, இப்படி தான் வரப்போகுது. தடைகளை தாண்டி வரப்போகிறாங்க. காதலை சொல்ல போகிறாங்க. கல்யாணமும் உங்கள் எனர்ஜியில் தான் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி ஃபியூ வீக்ஸ் முன்னாடி போய் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதுக்கு முன்னாடி எபிசோடோட லிங்க்லாம் வேணுன்னா போய் பாருங்கள். கம்யூனிகேஷன் வருது, தடைகளை தாண்டி தான் வருது. பட் உங்கள் கனெக்ஷனில் ஒரு அழகான விஷயம் இருக்குது. நீங்கள் 2 பேரும் உங்களுக்காக மட்டும் யோசிக்கல. யூ ஆர் கிரியேட்டிங் சம்திங். ரொம்ப சீக்ரெட்டிவாக இருக்க போகிறீங்க. உங்களோட காதலையும் உங்களோட செலிப்ரேஷன், உங்களோட கல்யாணம் எல்லாமே ரொம்ப சீக்ரெட்டாக நடக்க போகுது. உங்களை வந்து டைவர்ட் பண்ண ட்ரை பண்ண போகிறாங்க. வேறு விஷயங்களுக்கு உங்களை மாட்டி விட ட்ரை பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் வேறு ஆப்ஷன்ஸ் கொடுக்கறது, உங்களை வந்து வேறு மாஸ்குலினை விட்டு ட்ரை பண்ணுறது. இட்ஸ் லைக் ஆப்ஷன்ஸ் தான். ஆப்ஷன்ஸ் நீங்கள் எப்படி வேணால் நினச்சிக்கலாம். நீங்கள் இது எல்லாத்துக்குமே இட்ஸ் லைக் அங்கே ஆப்ஷனே நீங்கள் கொடுக்கறதில்ல. ஏன்னா யூஆர் லைக் சீதா மாதா, யூஆர் ப்ரொடெக்டிங். உங்களை சுற்றி நெருப்பு வளையம் இருக்குது. அது யாராலையும் தாண்ட முடியாது. அது ரொம்ப சக்தி வாய்ந்த வளையம். எம்ப்ரஸ். நீங்கள் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் எனர்ஜி. நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட சரணடைஞ்சிட்டீங்க. இட்ஸ் லைக் கண்ணகி மாதிரி தான். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களை சுற்றி வந்து நெருப்பு வளையம் வருது. யூஆர் சச் அ பியூர் சோல். ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டட், ரொம்ப ரொம்ப லாயலான பர்சன். இப்போதைக்கு நீங்கள் வந்து ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும், நான் சொன்ன மாதிரி தான், அந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பையும், காதல் லைஃப் பேலன்ஸ், ஒர்க் லைஃப், ஸ்பிரிச்சுவாலிட்டி இதெல்லாமே பேலன்ஸ் பண்ண கொஞ்சம் தடுமாறிட்டு இருக்கீங்க. உங்களை கட்டி போட ட்ரை பண்ணாங்க. நீங்கள் வந்து மாஸ்டர் கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு உங்களை பயமுறுத்தி உங்களை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் நோப் அப்படின்ட்டீங்க. 4 ஆஃப் கப்ஸ். மேபி பாஸ்டில் இந்த பர்சனை பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம். இந்த ஹீரோவை பிளாக்மெயில் பண்ணி கட்டி போட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ அவங்க தடைகளுக்கெல்லாம் வந்து கட்டுப்படுற ஆளா இல்லை நீங்கள் தான் அவங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட். இது வந்து அந்த மாஸ்குலின் எனர்ஜிக்கு, அதாவது ஹீரோவுக்கு பக்காவாக தெரியும். உங்களை ரொம்ப மிஸ் பண்ணாங்க. பாஸ்டில் இந்த மாஸ்குலின் காமிக்க சூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இப்போது தெரிஞ்சு போச்சு அது வெறும் வந்து போலியான விஷயம் அப்படின்னு. பாட்டம் டெக்கில் பார்த்தீங்கன்னா குயின் ஆஃப் வான்ஸ் பாருங்கள், எரிமலை பின்னாடி வெடித்து செதறிக்கிட்டு இருக்கு. ஆனால் நீங்கள் ரொம்ப கூலாக சில்லாக இருக்கீங்க. இதுதான் வந்து உங்கள் வாழ்க்கையில் இந்த கனெக்ஷனை முன்னாடி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்க போகிறது. அதே சமயம் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் காதல் தடைகளை தாண்டறதுக்கும் இந்த பொறுமையும், உங்களோட டெம்பரன்ஸ் எனர்ஜியும், உங்களோட விடாமுயற்சியும் தான் காரணமாக இருக்கும். இந்த டெவில் எனர்ஜி உங்களை வந்து ஏதாவது பண்ணி கவுக்கணும், உங்களை அட்டாக் பண்ணணும். இந்த கார்டு இன்னொன்றையும் சஜஸ்ட் பண்ணுது. இட்ஸ் லைக் கீப் யுவர் ஃபோன், லேப்டாப், டேட்டா சேஃப். ஏன்னா இது வந்து சைபர் அட்டாக்கும். இந்த கார்டு வந்து என்னோடய சைபர் அட்டாக் கார்டு. ஸோ உங்களை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. யூஸ்வலாக வந்து பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. இட்ஸ் லைக் பைத்தான் கோட். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட சிஸ்டமையும் மொபைலையும் வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. கூகுள் இட், யூ வில் ஃபைண்ட் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். நீங்கள் வாக்கவே பண்ணிட்டீங்க. இங்கே பாருங்கள், டெவிலோட எனர்ஜி வெளியில் வருது. ஸோ இவங்கள பற்றின சீக்ரெட் வெளியில் வரும். பாருங்கள், இவங்க பணம் திருடுற வேலை பார்க்குறாங்க. ஜட்ஜ்மெண்ட் வெளியில் வருது. இந்த டெவில் எனர்ஜி என்ன யாரை யூஸ் பண்ணி வந்து இந்த வேலையை பார்த்தாலும் சரி, இங்கே பாருங்கள் ஜட்ஜ்மெண்ட் வருது. ஸோ இவங்க காசுக்காக தான் பண்ணுறாங்க. உங்கள் காசை திருட தான் பண்ணுறாங்க. இல்லைனா வந்து உங்களை சஃபர் பண்ண வைக்கணும். உங்களை வந்து காசை திருடி, யூஸ்வலாக எதுக்கு ஹேக் பண்ணுவாங்க, ஒன்றா காசு திருடுவாங்க, இல்லை டேட்டா திருடுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்கள் காசு திருடுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பட் பிரபஞ்சம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களை பற்றின ரகசியம், இவங்களால திரைமறைவுக்கு பின்னாடி பண்ணிகிட்டு இருந்த இந்த பாம்போட ரகசியம் வெளியில் வரப்போது. இவங்க இந்த காசு திருடுற வேலையை உங்ககிட்ட மட்டும் பண்ணல, நிறைய பேர்கிட்ட பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களை யாராவது அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க அப்படின்னா தே வில் சஃபர். இது வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக பிரபஞ்சம் சொல்ல விரும்புகிறாங்க உங்ககிட்ட. ஒரு சிலருக்கு பொருந்தலாம், எல்லாத்துக்கும் பொருந்தணும்னு அவசியம் இல்லை. உங்களோட கிளைமேக்ஸ் மட்டும் என்னென்னு பார்க்கலாம். அடுத்த எபிசோடு தான். நைட் ஆஃப் காயின்ஸ். ஸ்டேபிளாக வர போகிறாங்க. இந்த பர்சன் ஸ்டேபிளாக வராங்க. எதை கொண்டு வராங்க? புது ஆரம்பத்தை கொண்டு வராங்க. ஸோ ஹீரோ வர்றது ரொம்ப ஸ்டேபிளாக வர போகிறாங்க. புது ஆரம்பத்தை கொண்டு வர போகிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நடக்க போகுது. நீங்கள் வந்து ஓவர் நைட் மாற்றத்தை எதிர்பார்க்காதீங்க. பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி சேஞ்ச் வந்து இந்த பர்சன் கிட்ட நடந்துக்கிட்டே இருக்குது. அதை புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாயிரும். நெக்ஸ்ட் எபிசோடோட லீட் பார்த்துட்டு நம்ம இங்கே முடிக்க போகிறோம். மாஸ்குலின் வந்து ரொம்ப டிட்டர்மைண்டாக இருக்காங்க. அவங்களோட காதல் கை கூட போகுது. இனி தடைகள் இருக்குமா அப்படின்னு எனக்கு தோணலை. ஏன்னா பிரபஞ்சம் இந்த இட்ஸ் சேஃப் டு லவ் அப்படின்னு சொல்கிறாங்க. திரும்பவும் அதை இடித்து காமிக்கிறாங்க. லெட்ஸ் சி அடுத்த எபிசோடுக்கான லீட் என்ன அப்படின்னு பார்த்துட்டு நான் இதை க்ளோஸ் பண்ணுறேன். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்லைனா நீங்கள் சந்தோஷமாக கை கோத்துக்க போகிறீங்களா? த ஹெரஃபண்ட். வாவ், ஹெரஃபண்ட். அடுத்த எபிசோடில் மேபி கல்யாணத்தை எதிர்பார்க்கலாம். இல்லைனா கல்யாணத்துக்கான தடைகள் இருந்தால் அது எப்படி விளக்குறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மெஜிஷியன். ஓகே, 2 விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்று, இந்த கல்யாணத்தை தடுக்க ஸ்பெல் ஒர்க் நடக்கலாம். இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா
குயின் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, எஸ் காமிக் இஸ் டூயிங் ஸ்பெல் ஒர்க். எதுக்காக? இந்த காதலையும் கல்யாணத்தையும் தடுக்கிறதுக்கு. பட் அவங்களால பண்ண முடியாது. கிளாரிட்டி, உண்மை வெளியில் வருது. நான் இதை அடுத்த எபிசோடில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜெய் சரம், காட் பிளஸ் யூ.